இப்போ சொல்கிற விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். முடிஞ்சால் பயன்படுத்தி ஜெயிச்சுக்கிறாங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், மெசேஜ் தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி சனிக்கிழமைனால மலைக்கோயில் கூட்டம் சரியான கூட்டமாக இருக்குங்க. காலையிலேயே சன்னிதி ரோடு, அடிவார ரோடு, ரோப் காரு, வின்ஸ் பக்கமெல்லாம் சரியான கூட்டமாக இருக்குது. மேலே மலை நல்ல கூட்டமாக இருக்குங்க. காலையிலேயே நல்ல கூட்டமாக இருக்குது. இன்றைக்கி ஃபுல்லாகவே எதிர்பார்க்கலாம் நல்ல கூட்டம். இன்றைக்கி நாளைக்கு நல்ல கூட்டமாக எதிர்பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நம்ம பழனி பாலா. இன்றைக்கி சனிக்கிழமை நாள் நம்ம பழனி ஆண்டவனாவை இப்படி தரிசித்தா பல 100 மடங்குல கோடி மடங்கு நிச்சயம். சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது புத்திநாதன் செவ்வாய் பகவான் ஜென்மநகத்தில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் பகவான் சுபகரங்கள் பார்வை பெற்றாலும் சரி, அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னாக்கல நல்ல தைரியமாகவும் தொழில் விருத்தி, லாபம், ஆயுஸ் அதிகமாக இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்கல செவ்வாய் பகவான் உச்சத்தில் இருந்தாக்கல அவங்க அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா பேரு, புகழ், செல்வாக்கு, கௌரவம், ராஜாவாக வாழ்வாங்க. அதே சனி திசையில் செவ்வாய் புத்தி நடக்கும்போது இதே செவ்வாய் பகவான் பாவகிரகங்களோட சம்மந்தப்பட்டிருந்தா தேவையில்லாத சவகாசம் வரும், தேவையில்லாத பிரச்சனை வரும், சண்டை சச்சரவு வரும், இடம் மாறி வாழ்வாங்க. சொந்த பந்தத்து கூட உறவுல பிரச்சனை வந்துகிட்டு இருக்கும், நண்பர்கள் கூட பிரச்சனை வந்துட்டு இருக்கும். இதுக்கான தீர்வு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அதுக்கு முன்னாடி அதே போல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசையில் சனி புத்தி நடக்கும்போது புத்திநாதன் சனி பகவான் வந்து செவ்வாய்க்கு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் பலவிதமான கஷ்ட சூழ்நிலையை உருவாகும். அந்த கஷ்டத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நீங்கள் பழனி வந்தீங்கன்னாக்கல சனிக்கிழமை நாள் பழனி வந்தீங்கன்னா காலையில் 6 to 7, இல்லைனா மதியம் 1 to 2, நைட்டுலாம் 8 to 9 மலைக்கோயில் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய திருஆவினன்குடி கோயிலுக்குள்ளே போங்க. முருகனின் 2ஆம் படை வீடான திருஆவினன்குடி கோயிலுக்குள்ளே போங்க. போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்ச ஒரு அர்ச்சனை தட்டில் ஒரு ரோஜா பூ மாலையோ இல்லை செவ்வலரி பூ மாலையோ வாங்கிக்கோங்க. விளக்கு ஒரு 2 விளக்கோ 6 விளக்கோ 11 விளக்கோ வாங்கிக்கோங்க. வாங்கி நெய் தீபம் போடுங்க. முதல்ல நெய் தீபம் போட்டுட்டு நேராக போயிட்டு முருகருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. விளக்கை போட்டு உள்ளே போயிட்டு சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அர்ச்சனை பண்ணிட்டு இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம், செவ்வாய் திசையில் சனி புத்தி நடந்தாலும் சரி, சனி திசையில் செவ்வாய் புத்தி நடந்தாலும் சரி, 13 மாதம் 9 நாள் உங்களை ட்ராவல் பண்ணுறாரு. நீங்கள் கோயிலை உள்ளுக்குள்ளே 13 சுற்று சுற்றுறீங்க. 13 சுற்று சனி பகவானோட சேர்த்து அப்படியே ஃபுல்லாக சுற்றி வரீங்க. 13 சுற்று சுற்றி அந்த கொடி மரத்தடியில் 9 நிமிஷம் உட்கார்ந்து எந்திரிக்கிறீங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தால் மழை மாரி வர பிரச்சனையும் பனி மாரி வளர்க்குறது நீங்கள் கண் கூட உணர்வீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னை நம்பி வந்த மக்களுக்கு, உங்களை மாதிரி ஆயிரக்கணக்கான பேருக்கு நாம் சொன்ன பரிகாரம் பல 100 மடங்குல கோடி மடங்கு நிச்சயம் நீங்களே உணர்வீங்க. இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க. உங்களால் முடிஞ்சால் உங்கள் இந்த மெசேஜை உங்கள் நண்பர்கள் ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை தடைகள், காரிய தடைகள், எடுத்த முயற்சி ஜெயிக்காமல் இருக்கிற காரிய தடைகள் இருந்தாலும் சரி, முடக்கங்கள் இருந்தாலும் சரி, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி தசாவட்டை முடிஞ்ச பயன்படுத்திக்காங்க. நீங்கள் இருக்கிற இடம் சந்தோஷமாக நிம்மதியோடு இருக்கணும், இருக்கிறத வச்சுட்டு பேர், புகழ், செல்வாக்கோட வாழணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சிங்கனாக்கல வீடியோவில் தெரிகிற ரூம்ஸ் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள். ரிசல்ட் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்குங்க. என்ன நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா மாறும், வாழ்க்கையே நல்லா இருக்கும். இந்த எண்ணத்தை கொடுக்குறது இதுதாங்க. ரிச் பர்சனாக மாற்றுங்க.